ஜிங்கிறத தங்கா ஜிங்கிறத தங்கா தங்கா காது வேற அடிக்குது காலையில இருந்து சாப்பிடாம. நான் வீடியோ எடுக்கிறத பாக்கவும் அவங்க வந்து பயந்துட்டாங்க. நான் காசு ஓடாது, அது சும்மா நீ சும்மா இருக்க மாதிரிதான் காட்டுறோம். இப்போ அந்த பழக்கம் வந்து இன்னும் மாறவே மாட்டுது. பேலன்ஸ் 16 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு குக்கிங் டிப்ஸ், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. புரோட்டாவெல்லாம் நல்லா வெறும் புரோட்டா சாப்பிடுற ஆளே இல்ல. புரோட்டா வித் ஆம்லெட் போட்டுரும். இந்த கணக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இங்கேயும் கணக்கு விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். Hello guys, welcome to Rakshika Yardi. Living with 100 rupees in my college இதுதான் இன்னைக்கான சேலஞ்ச். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இடையில ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாமே வந்து இந்த 100 rupeesல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். இன்னும் காலையிலுக்கு ஒரு செட்டு தண்ணி கூட குடிக்காம அப்படியே வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம ஆர்டர் பண்றோம், அதை தண்ணி தான் குடிக்கணும், வேற வழி இல்ல. சரி, காது வேற அடிக்குது காலையில இருந்து சாப்பிடாம. தண்ணி கூட குடிக்கிறது. நீங்க நினைக்கலாம் ரெக்கார்ட் ஆகுதுல, நீங்க நினைக்கலாம் 100 rupees சேலஞ்ச் சொல்லிட்டு தண்ணியை குடிக்கிறீங்க. தண்ணி வந்து காலேஜ்ல ஃப்ரீ தான். ஸோ தண்ணி வந்து நம்ம எவ்வளவு வேணா இஷ்டத்துக்கு குடிக்கலாம், அன்லிமிட்டட் தான். 100 rupees சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து இன்னைக்கு நம்ம தோசையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அங்க ஒரு தோசை 20 ரூபா, பேலன்ஸ் 80 rupees இருக்கு. இதை வச்சு நம்ம லஞ்ச், டின்னர் எல்லாமே சாப்பிட போறோம். தேங்க்யூ. தோசை தெரியுதா? நல்ல பெரிய தோசையா தான் பேசி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தோசையை சாப்பிடுவோம். என்ன போட்டுதான் ஒரு சூறாவளி கிளம்பியதே. நான் வீடியோ எடுக்கிறத பாக்கவும் அவங்க வந்து பயந்துட்டாங்க. நான் ஏதாவது பண்ணிடுவேணும் அப்படின்ட்டு. ஒரு சூறாவளி தண்ணி எடுக்கிறோம். வாட்சை பார்த்து மணி 3 நினைக்கிறீங்க, வாட்ச் ஓடாது, அது சும்மா ஒரு ஸ்டைல எடுக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் வாங்க போயிருந்தோம் கைஸ். 2 சப்பாத்தி வந்து வாங்கியிருந்தேன். ஒரு சப்பாத்தி 15 ரூபா, 2 சப்பாத்தி 30 ரூபா, அவ்வளவுதான். நாங்க போயிருந்ததும் கரெக்டா லஞ்ச் டைமிங் போயிருந்தனால செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு. அங்க ஆர்டர் பண்ற இடத்துல அவ்வளவு கூட்டம் இல்ல, ஆனா பார்சல் வாங்குற இடத்துல செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு. ஆர்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி போய் பார்சல் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, பார்சல் வாங்குற இடத்துல செம்ம கூட்டம். அதுவும் லஞ்ச் டைமிங்கிறதுனால சொல்லவே வேண்டாம், அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. நீ சும்மா இருக்க மாதிரிதான் காட்டுறோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் எல்லாருமே வாங்கிட்டாங்க. கடைசியா நம்ம தான் இருக்கும், இன்னும் வாங்கவே இல்லை. ஃபைனலி எப்படியோ கஷ்டப்பட்டு லைன்ல நிக்காம எல்லாரையும் முன்னாடி அனுப்பிச்சு விட்டுட்டு நாங்க கடைசியா வாங்கிட்டோம். என்னடா இவ்வளவு வாங்கியிருக்கேன்னு நினைக்காதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து வாங்கியிருக்கோம். புரோட்டாவை பிச்சு போடுற மாதிரி சப்பாத்தியையும் பிச்சு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணுன்றதையும் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னா, என் ஃப்ரெண்டோட சப்பாத்தியை வந்து வீடியோ எடுத்து காட்டு அப்படின்னு சொன்னா. அப்புறம் அவளோட தான் எடுத்துட்டோம். கடவுள் போடுற முடிச்ச கூட கழட்டிடலாம் போல, இந்த ஹோட்டல்கார சால்னால போடுற முடிச்ச கழட்ட முடியல. இந்த எந்த படத்துலயும் வரும்ல, அந்த டைலாக் எந்த படம்னு கரெக்டா சொல்லுங்க. அப்புறம் எப்படியும் ஒரு வழியா முடிச்ச கழட்டி சால்னாவை நல்லா குளுக்குன்னு நல்லா குலுக்கி சப்பாத்தில விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாச்சு. சப்பாத்தி முக்கியமா தெரியும். தெரியுதா? சாப்பாடு தெரியுதா? இப்படிலாம் கேட்கவே கூடாது. கம்ப்ளீட்டட் லஞ்ச் எப்போது ஆஃப் பண்ணிருக்கோம். வந்து ஜூஸ் குடிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஜூஸ்னா நீங்க வந்து ஆப்பிள் ஜூஸ், போமோகிரானட் அந்த மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ஒரு சோடா தான் குடிக்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா அதுதான் கொஞ்சம் கம்மியான ரேட்ல கிடைக்கும். ஸ்ட்ராபெரி சோடா 20 ரூபா கொடுத்து 10 ரூபாய்க்கு ஸ்ட்ராபெரி சோடா வாங்கிட்டு பேலன்ஸ் 10 ரூபாயை நான் வாங்க மறந்துட்டேன். அப்புறம் அவங்களே கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக நான் வந்து இந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்னைக்கு வேற வழி இல்லை, குடிக்கிற நிலைமையில தான் இருந்தேன். ஸோ அதனால குடிச்சாச்சு.
அது என்னமோ தெரியல, எவ்வளவு வயசானாலும் சரி இந்த கலர் ஃபுல்லா சாப்பிட்டோம் இல்ல கலர் ட்ரிங்க்ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா அந்த நாக்கு வந்து மாறிடுச்சா கலர் மாறிடுச்சான்னு கேட்போம்ல, அந்த பழக்கம் வந்து இன்னும் மாறவே மாட்டுது. பேலன்ஸ் இருக்க 40 rupeesல ஸ்நாக்ஸ், நைட்டு டின்னர், அப்புறம் இதெல்லாம் சாப்பிடணும். ஸோ அதனால ஒரு 7 கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன். அவ்வளோ காஸ்ட்லியாலாம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஒரு 5 rupeesக்கு வந்து ஜெல்லி, அப்புறம் ஒரு 2 rupeesக்கு ஒரு சாக்கி வாங்கியிருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். நைட்டு டின்னர் நம்ம இங்கேருந்து சாப்பிட முடியல, ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 புரோட்டா மட்டும் பார்சல் வாங்கி பேக்குள்ள போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பேலன்ஸ் நம்ம கிட்ட 13 ரூபா இருக்கு. அந்த 13 ரூபால போய் டீ காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு கடையில போய் டீ காஃபி குடிக்கலாம்னு நினைச்சு போனோம். அங்க போய் ஒரு டீ கொடுங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து 16 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, நம்ம பட்ஜெட்டே 13 ரூபா தான் மிச்சம் இருக்கு, அப்புறம் எப்படி 16 ரூபாய்க்கு நம்ம குடிக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் அவங்க வந்து பெரிய மனசு பண்ணி 12 ரூபாய்க்கு நான் வேணா தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அங்கிள், எனக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க வந்து பால் இருக்கு, பால் வந்து 12 ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க. பால் வாங்கி வச்சு அவ்வளவுதான். ஆக்சுவலா புரோட்டா வந்து நம்ம மதியானம் வாங்கணும். ஸோ அதனால நம்ம அதை சூடு பண்ணணுன்றதுனால தண்ணியில நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் தோசை சட்டியில போட்டு எண்ணெய் ஊற்றி எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஆக்சுவலா இது வந்து ஒரு குக்கிங் டிப்ஸ், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்னாவை சூடு பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல என்னை மாதிரி வந்து ஒரு பெரிய அறிவாளி இருக்க முடியாது. இந்தியாவுல இருக்க அறிவாளி கூட நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. காலேஜ்ல இருந்து புரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்டுல சூடு பண்ணி சால்னாவை சூடு பண்ணி இப்ப நைட்டுக்கு வந்து டின்னர் இதுதான் சாப்பிட போறேன். சரி பரவாயில்ல, சால்னா ஊத்த போறேன், முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்படி வச்சுட்டு இப்படி மொத்தமா அப்படி எடுத்து ஊத்திட வேண்டியதான். புரோட்டாவெல்லாம் நல்லா வெறும் புரோட்டா சாப்பிட்ற ஆளு இல்ல, புரோட்டா வித் ஆம்லெட். பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே. ஒரு சுறவழி கிளம்பியதே. காலேஜ்ல இருந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன் நான் குடிக்கிறதுக்கு. ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் சாக்கி எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் சாக்கி சரிதா, சாக்கியும் இது பேர் என்ன, ஆல்வின் ஜெல்லி நட்டாண்டி கொக்கோ இது 2 வந்து சாப்பிடுறேன். இது என்ன கலர், ஒரு மாதிரி பிங்க் மாதிரி இருக்கு, ஆனா இங்க வேற ஏதாவது கலர்ல தெரியுது, ஒரு மாதிரி லைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது சாப்பிடுவேன். ரெக்கார்ட் பண்றேனா, ஐயோ நல்லவேளை பயந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடணும், அப்புறம் அன்னைக்கு மாதிரி ஆயிடும். இதுக்குள்ள என்னமோ இருக்குமா, வந்து அப்போ எனக்குன்னே வருவீங்களாடா, நோட் பண்ண மாட்டேன். லெஜெண்ட்ஸ் ஒன்லி டூ திஸ். எப்படி இந்த இருக்க பிச்சு சாப்பிட மாதிரி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகி மறந்துட்டேன். பாம்பு வருது. இன்னைக்கு வந்து மிச்சம் எவ்வளவு வச்சிருக்கோம்னா, இருங்க கையை கழிட்டு வந்து ஃபர்ஸ்ட் சோறு போடும் சுகாதாரம் குழம்போத்தோம். நான் கணக்கு பண்ணி பார்த்தப்ப 12 தானடா வந்துச்சு, எப்படா 14 வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பால் இருக்கு அப்படின்னாங்க. பால் கொடுங்கண்ணா அப்படின்ட்டு கேட்டு வாங்கிக்கலாம். இது எவ்வளவு 69 சொல்லலாம். 69 எப்படி 69 வரும்? 79 89 மிச்சம் 11 ரூபீஸா இருக்கு. 1 ரூபா தான் இருக்கு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நான் சொல்றேன் கணக்கு பாருங்கம்மா கரெக்டான்ட்டு. நான் நோட்டே போட்டுறேன், இந்த கணக்கு ரொம்ப பெருசா இருக்கு. என்னத்த இன்ஜினியரிங் படிச்சேன்னு தெரியல. 89 தான் இருக்கு, 89 தான் வருது. அப்ப இன்னும் 11 ரூபா மிச்சம் இருக்கு. என்கிட்ட 1 ரூபா தான் இருக்கு. எங்கேயோ கணக்கு விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா இப்ப என்னாச்சு தெரியுமா, நான் வந்து ஜூஸ் குடிச்சேன்றதையே நான் மறந்துட்டு, என்னடா என்கிட்ட 1 ரூபா தான் மிச்சம் இருக்கு, அந்த 10 ரூபாய் நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில நான் அந்த 11 ரூபா நான் மிச்சம் வச்சிட்டேன் போல அப்படின்னு நினைச்சு டைட்டிலோட எண்டு வரைக்கும் நான் வந்து போயிட்டேன். பார்த்தா கேலரியில போய் இப்பதான் ஸ்வைப் பண்ணி பாக்குறேன். ஆஹா, நான் ஜூஸ்ன்னு ஒண்ணு குடிச்சிருக்கேன், அதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து 11 ரூபா மிச்சம் வைக்கல, சாரி. சோ இந்த 10 ரூபா எப்படி அந்த 10 ரூபா மிஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு போய் என் பேங்க்ல இருந்து ஒரு 10 ரூபா எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சோ நம்ம இன்னைக்கு பிளான் போட்ட மாதிரி தான் நம்ம வந்து மிச்சம் 1 ரூபா
தெரியுதா? மிச்சம் ₹1 வந்து நம்ம மிச்சம் பண்ணிருக்கோம். இந்த 100 ருபீஸ் சேலஞ்ச் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.